அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். அல்லாஹ்வுக்குள்ள அதிகாரங்கள்ல அவனை ஓர்மைப்படுத்தணும்ன்றது என்ன செய்யறோம், படிச்சுட்டு வரோம். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டுமாக இருந்தால் எத்தனை அடிப்படைகள்ல நோக்கணும்? அதை 3 அடிப்படைகள்ல நோக்கணும். அல்லாஹ்வுடைய அதிகாரங்கள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள், அவனுடைய பெயர்கள், பண்புகள். அதுல முதலாவது பகுதி என்ன? அவனுடைய அதிகாரங்கள்ல அவன் என்ன செய்யணும்? ஓர்மைப்படுத்தணும். அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய அதிகாரங்கள்ல மிக முக்கியமானதுதான் எது? மறைவானவற்றை அறிகின்ற ஆற்றல் யாருக்கு மட்டும் இருக்குது? அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்குது. அதுல வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பங்கு கொள்ள மாட்டாங்க. நபிமார்களா இருந்தாலும் சரி, மலக்குமார்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாஹுவோட அதுல என்ன செய்ய மாட்டாங்க, பங்கு கொள்ள மாட்டாங்கன்னு நம்புறதுதான் யாரோட கடமை? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய எங்கள் மீது உள்ள கடமை. அந்த அடிப்படையில மறைவான அறிவை அறிகின்ற ஆற்றல் யாருக்கு மட்டும் இருக்குதுன்னு பார்த்தோம்? அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்குதுன்னு பார்த்தோம். அதுல மிக முக்கியமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 5 விடயங்கள் இருக்குது. அந்த 5ஐயும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் என்ன செய்ய மாட்டான், அறிய மாட்டார்கள். அந்த 5 யாருக்காவது சொல்லலுமா? அந்த 5 யாருக்காவது சொல்லலுமா? எப்ப மழை பெய்யும், ஒரு தாயுடைய கற்பறையில் என்ன கூடுது, என்ன குறையுது, இப்படித்தானே? ஒரு மனிதன் எந்த இடத்துல மௌத்தா போவான், அப்படித்தானே? நாளைக்கு என்ன நடக்கும், கியாமத்தினால் எப்பொழுது வரும், இந்த ஹதீஸ் ரசூல் அப்படியே சொன்னாங்க. இதுக்கு மறைவானதெல்லாம் என்ன செஞ்சிடும், அடங்கிடும். சரி, நபிமார்களுக்கு மறைவானவற்றை சுயமாக அறிகின்ற ஆற்றல் இல்லை, அப்படிதானே? அதுல யாருக்காவது சந்தேகம் இருக்குதா? இல்ல, சந்தேகம் வரையில். அது ஏன்? அல்லாஹ் நபிமார்களை பார்த்து என்ன செய்யறான், அந்த விஷயத்தை சொல்றான். குறிப்பாக முஹம்மது நபியை பார்த்து என்ன செய்யறான், நபியை நீங்க உங்களோட வாயால சொல்லுங்க, எனக்கு என்ன இல்ல, மறைவானவற்றை அறிகின்ற ஆற்றல் இல்லைன்னு சொல்லுங்க என்ன செய்யறான் அல்லாஹ் நபிகளார பார்த்து 2 இடத்துல சொல்றான். ஒரு இடத்துல சொல்றான், எனக்கு மறைவான அறிவு இருக்கும்னா என்ன செய்யுங்கோ, சிந்திச்சு பாருங்கன்ற விஷயத்தை சொல்றான். எனக்கு மறைவான அறிவு இருக்குமாக இருந்தால் என்ற வாழ்க்கையில் இதுதான் அதிகமாக நடந்திருக்கும், நலவுதான், கெடுதியே என்ன செஞ்சிருக்காது. எனவே நபிகளார வாழ்க்கையை நாங்க அப்படி தேடி பார்த்தா நபிகளார வாழ்க்கையில நிறைய எதைத்தான் சந்திச்சிருக்கிறாங்க, நிறைய சோதனைகள் பிரச்சனைகளை சந்திச்சாங்களா இல்லையா? அதுக்கு ஒரு சில உதாரணங்களை நாங்கள் காட்டினோம். எனவே அந்த பிரச்சனைகள் சோதனைகள் வந்தது எதுக்கு அடையாளம்? நபிகளாருக்கு மறைவான அறிவு இல்லைன்றது கிடையாது. மறைவான அறிவு இருந்திருந்தா ரசூல் என்ன செஞ்சிருப்பாங்க, ஏற்கனவே அதை விட்டு தவிர்த்து கொண்டிருப்பாங்க. அப்படி ஒரு பிரச்சனை வாரத்துக்கு வழி வச்சிருக்க மாட்டாங்க, அப்படிதானே? அதை நாங்க பார்த்தோம். அதே போல நபிமார்களோட வரலாறு குர்ஆன் பேசுது. அந்த வரலாறுகளை நாங்க எடுத்து பார்த்தா நபிமார்களுக்கு மறைவானது தெரியலன்றது என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். அதுல மிக முக்கியமா யாரு? சுலைமான் நபி. ஏன் நாங்க சுலைமான் நபியை பத்தி பேசுறோம்? உலகத்தில் எல்லா விதமான ஆற்றலும் கொடுக்கப்பட்ட ஒரு நபினா யாரு தான்? சுலைமான் நபி தான். காட்ட கூட வசப்படுத்தி கொடுத்திருந்தான், ஜின்களை கூட வசப்படுத்தி கொடுத்து, அப்படித்தானே? இன்னைக்கு ஜின்ன வசப்படுத்திக்கிட்டு என்னென்னமோ அறியலும் பண்றாங்க. அந்த ஜின்களை கைவசம் வச்சிருந்த சுலைமான் நபிக்கு என்ன தெரியல, தண்ட கூட்டத்தில் உள்ள ஹுதுஹுதுன்ற பறவை எங்க போனிச்சின்னு தெரியல, அப்படித்தானே? அதே நேரத்தில் தண்ட நாட்டுக்கு அடுத்த நாட்டுல என்ன நடக்குதுன்றது தெரியல. ஒரு பெண்மணி ஆட்சி செய்யறான்ற விஷயம் அந்த பறவை வந்து சொல்லும் வரையில யாருக்கு தெரியல. அப்ப அந்த பறவை வந்து எப்படி சொல்லுது, சுலைமானே உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் எனக்கு இப்ப என்ன தெரியும் சொல்லி போடுறது எதை சொல்லுது. எனவே நாங்க அதை பார்த்தோம். அதே போல ஜக்கரியா நபி. ஜக்கரியா நபி யாரை வளர்த்தவங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தவங்க. அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துற ரூமுக்கு போனா உணவு தட்டு இருக்குது. அது எங்க இருந்து வந்துச்சுன்னு யாருக்கு தெரியா? தண்ட ஊட்டுள்ளுக்கு என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியா? ஒரு நபிக்கு என்ன புள்ள இது, என்ன வித்தியாசமான உணவெல்லாம் வருது, எங்கிருந்து வருதுன்னு கேட்கிறாங்க. அந்நாளைக்கு யாரா இது எங்கால உனக்கு யார்? ஒரு நபி. அப்பதான் அவங்க சொல்றாங்க, இது வந்து அல்லாஹ் என்ன செய்யறான் எனக்கு. அப்பதான் தெரியும் என்ற பொறுப்புக்கு கீழே இருக்கிற மரியமுக்கு யார் விசேட உணவு கொடுக்கிறா. ஒரு நபிக்கு தெரியல, தண்டை வீட்டுக்கு நடக்குது.
விளங்குதா? இதெல்லாம் நம்ம ஏன் ஒவ்வொரு கிளாஸ்ல திருப்பி திருப்பி சொல்றதுண்டா, ஒரு நபிக்கு தண்ட வீட்டுக்கு என்ன நடக்குதுன்றது தெரியா. ஆனா என்ன நடக்குது இன்றைக்கு, அடுத்தவண்ட வீட்டுக்கும் என்ன நடக்குன்றது நமக்கு தெரியும். காணாம போனதை கண்டுபிடிப்போம் சொல்றாங்க, அதான் பிரச்சனை. அப்படிதானே? அதே போல ஜக்கரியா நபிக்கு தண்ட எதிர்காலத்தில் என்ன நடக்கும்ன்றது தெரியும். அப்படிதானே? என்ன நடந்துச்சு? போய் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கறாங்க, யா அல்லாஹ் எனக்கு சந்ததியே இல்ல, எனக்கு ஒரு சந்ததியை தந்துடு, ஒரு ஆம்பளை புள்ளைய தாண்டி கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் உடனே என்ன செய்யறான், மலக்கு அனுப்பி உங்களுக்கு ஒரு ஆம்பளை புள்ள கிடைக்க போகுதுன்றான். இவர் என்ன சொல்றாரு, ஏண்ட பொம்புல மலடா இருக்கிறா, நானோ வயசாலியா இருக்கு, எனக்கு புள்ள கிடைக்குமான்னு கேட்கிறார். எதிர்காலம் தெரியுமா என்ன சொல்லிருக்கணும்? விளங்குதா? நம்மளோட ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. எங்கட சமூகத்துல பெரியார்கள் நல்லவர்கள் அறியப்பட்டவங்களுக்கு எப்படியெல்லாம் இந்த ஆற்றலை கொடுத்தாங்க, அது ஒரு தனி ஒரு நோட்ஸ் ஒன்று வரும். அது விசேஷமா எங்க இருந்து வரும்? சமூகத்தில் இருக்கிற மௌலூது புஸ்தகங்கள், விளங்குது? அதை போல இன்னும் ஒரு சில புஸ்தகங்களை பூரா பாராட்டுறாங்க தானே, அதுகள்ல இருந்து ஒரு சில உதாரணம் வரும். அப்ப நீங்க விளங்குவீங்க என்ன, அடே இந்த நபிமார்களோட வரலாறை படிக்காததுனால, குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து படிக்காததுனால எங்கட சமூகம் எங்க வைத்திருக்கு, மறைவான அறிவை எங்கெல்லாம் கொடுத்திருக்குன்னு அந்த பகுதியில நீங்க இன்னும் தெளிவா பார்ப்பீங்க. சரி, எனவே நபிமார்களுக்கு மொத்தமா என்ன தெரியாது, மறைவானை தெரியாது. அல்லாஹ் என்ன செய்தால் அறிவித்து கொடுத்தாலே தவிர, அல்லாஹ் ஏன் ஒரு நபிக்கு அறிவித்து கொடுப்பான்? நபியுடைய நுபுவத்தை அவர் சரியாக செய்கிறாரான்றது என்ன செய்யறதுக்கு, பார்க்கிறதுக்கு. சூரத்துல் ஜின்னோட கடைசி வசனங்களை வாசிங்க. லியஅலம அன்கத் அபுலகு ரிசாலாத்தி ரப்பிஹிம், அவர்கள் தன்னுடைய ரப்பின் அந்த ரிசாலத்தை, நுபுவத்தை, தூதுத்துவத்தை சரியாக எத்தி வைத்தார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி. அப்படியே அல்லாஹ் சொல்றான். விளங்குதா உங்களுக்கு? எனவே அவங்க தனக்கு கொடுத்த பொறுப்பை, யாருக்குமே தெரியாத ஒரு மறைவான விஷயத்தை அல்லாஹ் அவங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுக்கிறான். அதை அவங்க என்ன செய்யறாங்க, எத்தி வைக்கிறாங்க. அப்படிதானே? அதனாலதான் ஆயிஷா என்ன சொன்னாங்க, 3 விஷயம் இருக்குது, அந்த 3ம் நபிகளாருக்கு இருக்குதுன்னு யாராவது சொன்னா அவன் என்ன சொல்றான், பொய் சொல்றான். அப்படிதானே? அதுல ஒண்ணு என்ன சொன்னாங்க, நபிகளார் மார்க்கத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை மறைச்சாங்கன்னு யாராவது சொன்னால் அவன் என்ன செய்யறான், பொய் சொல்றான். அப்படிதானே? ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபி என்ன தெளிவா சொல்றதுதான் உங்களோட கடமை, சொல்லி போட்டாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்க, ஒரு உதாரணம் கொண்டு சொன்னேன். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் தண்ட வளர்ப்பு மகன் ஜெயிதுடைய பொஞ்சாதி, அப்படிதானே, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்கள திருமணம் முடிக்கணும். அவங்க தலாக்கு சொல்றாங்க. இப்ப திருமணம் முடிக்கணும், அண்டைக்கு ஒரு சமூகத்தில் ஒரு கலாச்சார முறை இருக்குதுன்னா, வளர்ப்பு மகண்ட பிள்ளை என்ன செய்ய, வளர்ப்பு மகண்ட பொஞ்சாதியும் பாப்பா முடிக்கப்படா, வளர்ப்பு தந்தை என்ன செய்யப்படாது. இப்ப நான் ஒரு பிள்ளைய வளர்த்து அந்த ஆம்புல புள்ள ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிக்குது, அந்த ஆம்புல புள்ள வளர்ப்பு மகன் அந்த பெண்ணை தலாக்கு சொன்னா அந்த பெண்ணை எனக்கு திருமணம் முடிக்க கூடாதுன்ற ஒரு சடங்கு எங்க இருந்துச்சு, ஒரு கலாச்சார முறை அன்றைக்கு மக்கா முஷ்ரிக்குகள்ட்ட இருந்தது. ரசூலுல்லாஹ் அதை வச்சு பயப்படுறாங்க, நான் முடிச்சா என் மீது குறை சொல்லுவாங்களோ. விளங்குதா உங்களுக்கு? அதனால சொல்றாங்க, செய்தே நீயே அந்த பெண்ணோட சேர்ந்து வாழேன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு ஒரு ஆசை இருக்குது, இந்த கலாச்சாரம் பிழைன்றதை காட்டணும்ன்ற ஆசை இருக்குது. அதே நேரத்தில் முடிச்சா என்ன செய்வாங்களோ, மக்கள் ஏதாவது சொல்லுவாங்களோன்ற ஒரு பயமும் இருக்குது. அதனால சொல்றாங்க, செய்து நீயே வாழ்ந்துடுன்றாங்க. அல்லாஹ் உடனே என்ன செய்யறான், குர்ஆன் வசனத்தை இறக்குறான், ஃபலம்மா கலா ஸைதும் மின்ஹா வதரன் ஸவ்வஜ்னாகஹா, அப்படியே குர்ஆன் வசனத்தை இறக்குறான். ஸைத் வளர்ப்பு மகன் தண்ட பொஞ்சாதியை தலாக்கு சொன்ன பொழுது உங்களுக்கு நான் திருமணம் முடிச்சு தந்தோம். என்னத்துக்கு, மக்களுக்கு இதுல கஷ்டம் இருக்கவும் படாது, நீ சொல்லி போடலாம், கண்டிக்கிறான். உங்களோட உள்ளத்துல ஒரு ஆசை இருக்கிற பொழுதோ மக்களுக்கு பயந்து நீங்க இது என்ன செய்றீங்களா, இந்த சட்டத்தை மறுக்கிறீங்களான்னு அல்லாஹ் கேட்கிற. என்னத்துக்கு இது ரசூலுல்லாஹ் இப்படி சொல்ல தேவையில்ல. தண்ட குடும்ப வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அதை மக்களுக்கு பப்ளிசிட்டி பண்ணிடுவாங்க. ஏன், அதுதான் நபித்துவத்தை தெளிவா சொல்றதுக்குள்ள என்ன, தண்ட குடும்ப விஷயமே தண்ட மானம் போகும் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, தெளிவா எடுத்து சொல்லி போட்டாங்க. ஏன், இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் தெளிவா என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் சொன்னதெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. சரியா? எனவே நபிமார்கள் உண்மையாக தவ்வா செய்யறாங்களா, சரியா எட்டி வைக்கிறாங்களான்றதை பார்க்கறதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், மறைவானதை சொல்லி கொடுக்கிறான். 2வது எதுக்கு,
அந்த நபிமார்கள் உண்மையான இறை தூதர்கள்ன்றத மக்களுக்கு என்ன செய்யறதுக்கு? ஒன்று நபிய உறுதிப்படுத்துறதுக்கு, ரெண்டாவது மக்களுக்கு என்ன செய்யறதுக்கு? நபியில ஒரு நம்பிக்கை என்ன, மறைவானோட சொல்லுவாரு, போய் பார்த்தா அங்க என்ன செய்யும் அது மாதிரி இருக்கும். அப்ப அதை பார்த்ததோட இவர் அல்லாஹ்வுடைய தூதரை நம்புவாங்களா இல்லையா? அதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? மறைவான அந்த சப்ஜெக்ட் நாங்க பார்த்தோம். சரி, அடுத்தது நாங்க பார்த்தோம், இன்னைக்கு மனித முஸ்லிம் சமூகத்துக்கிட்ட ஜின்களுக்கு மறைவானது தெரியும் ஒரு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? அது சரியா பிள்ளையா? பார்த்தோமா இல்லையா? பார்த்தோம். அதுக்கு நம்ம விசேஷமா ரெண்டு விஷயத்தை பார்த்தோம். ஒன்றைனா சுலைமான் நபி ஜிங்களை வச்சு மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டுறாங்க. இன்னைக்கு பலஸ்தீன்ல இருக்குதான் இஸ்ரேலியல் கையில, அதை கட்டுறாங்க. கட்டி கொண்டிருக்கிற நேரத்துல அவங்க மேற்பார்வை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல மௌத்தா போறாங்க, தடியில ஊண்டிக்கிட்டு மௌத்தா போறாங்க. விளங்குதா? அந்த தடிய கரையான் அரிச்சு தடி முறிஞ்சி சுலைமான் நபி கீழே கூட போக்கொள்ளதான் யாருக்கு விளங்குது? ஜின்களுக்கு விளங்குது. அடே சுலைமான் மௌத்தா போயிட்டாரேன்றது விளங்குது, மௌத்தா போனோம்னா விளங்கல. அதனால என்ன சொன்னாங்க? ஜின்களே சொன்னாங்களாம், எங்களுக்கு மறைவானது தெரியும் என்றிருந்தால் இவ்வளவு நாள் நாங்க இந்த இழிவான வேலையில இருந்திருக்க தேவையில்ல. அப்ப ஜின்களுக்கும் ஒரு தற்பெருமை இருந்திருக்கு, எங்களுக்கு என்ன தெரியும்? மறைவானது தெரியும் ஒரு தற்பெருமை இருந்திருக்கு. அண்டைகள்லாம் என்ன செஞ்சு போட்டாங்க. ஆனா இந்த குர்ஆன் வசனத்தை வச்சு கொண்டிருக்கிற எங்கட சமூகத்துக்கு என்ன வரல? ரெண்டாவது ஒரு உதாரணம் சொல்லணும். என்ன உதாரணம்? அது மலக்கு, இது ஜின். ஜின்கள் வந்து என்ன செய்வாங்க? வானத்தை நோக்கி போவாங்க. அல்லாஹ் மலக்குமார்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற உலகத்தில் அமுலாக்க போற சட்டத்தை என்ன செய்வாங்க? பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஜின்கள் என்ன செய்வாங்க? போய் உத்து கேட்பாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் போறாங்க, வானத்துக்கு போக முடியல. என்ன வருது? நெருப்பு கங்குகள் அவங்கள நோக்கி வருது. உடனே திரும்பி வராங்க. வந்து என்ன சொன்னாங்க? இவ்வளவு நாள் நாங்க போனோம், இதுக்கு போற இரண்டா போய் பாருங்க, உங்களுக்கு என்னதான் வரும் வரும் என்ன சொன்னாங்க? வரும் சொல்லி போட்டு உலகத்துல இன்னமும் ஒரு மாற்றம் நடந்திருக்குது. அது மனுஷனுக்கு நல்லது நடந்திருக்குதா கெட்டது நடந்திருக்குதான்னு தெரியாது சொன்னாங்களா இல்லையா? மறைவானது தெரியும்டா என்ன சொல்லிருக்கணும்? மக்கால முகமது ஒருத்தர் வந்திருக்காராம், பிரச்சாரம் செய்யறாராம், அதனால வானத்துல கதை மூடப்பட்டிருக்கு, போயிருக்கே பட வானத்தை நோக்கி. அப்படிதானே? அப்ப உடனே ஜின்கள் என்ன முடிவு பண்றாங்க? என்னமோ ஒரு மாற்றம் நடந்திருக்கும், நாங்க போய் தேடுவோம். என்னாண்டு போய் என்ன செய்யறாங்க? நாங்களும் தேடுவோமா இல்லையா? நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். என்ன உதாரணம் சொன்னேன்? உதாரணமா நாங்க வந்து இந்த ஆசுவா பள்ளத்தால கம்பளைக்கு போறோம். பழமையா ஜங்ஷன்ல என்ன போட்டு போட்டீங்க? என்ன போட்டு போட்டீங்க? இந்த ரோட்டால போகக்கூடாதுன்னு போட்டீங்க. என்ன செய்வோம்? நம்ம வாகனத்துலதான் போயலாம், நடந்து போயாலும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். போவோமா இல்லையா? இது மனுஷன் இயல்பு. என்ன நடந்திருக்குன்னு தேடி போவோமா இல்லையா? அது மாதிரிதான் போறாங்க அவங்க. போனா தியாமான்ற இடத்துல ரசூலுல்லாஹ் நஹ்லான்ற இடத்துல சுபஹ் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு யார் போறா? அந்த ஜிங்கல்ல போன ஒரு கூட்டம் என்ன செய்யுது? அப்பதான் குர்ஆன் வசனத்தை கேட்டு போட்டு இதுதான் என்ன நடந்திருக்கும், புதிய விஷயம் ஒன்று வந்திருக்குது, இதனாலதான் வானத்துல கதவு மூட. கண்டுதானே அறிஞ்சு கொண்டாங்க, கேட்டுதானே அறிஞ்சு கொண்டாங்க. மறைவு ஞானத்துக்கு மூலம் அறிஞ்சு கொண்டாங்களா? எனவே மறைவு ஞானம் இல்லை. விளங்கிடுதா? சரி. மலக்குமார்களுக்கு மறைவானது தெரியுமா? தெரியா? இப்படிதானே? அதையும் நாங்க பார்த்தோம். அதுக்கு நாங்க என்ன செஞ்சோம்? மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம். என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறதுக்கு முந்தி இப்படி ஒரு மனித சமூகத்தை படைக்க போறோம் அல்லாஹ் சொல்றான். அப்ப அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க, நாங்க உன்னை வணங்குறதுக்கு மட்டும் இருக்கிறோம், நீ ஏன் இன்னொரு படைப்பை படைக்க போறாய்? அப்ப அர்த்தம் என்ன? வேறொன்றுக்கு படைக்க போறாய். நாங்க உனக்கு வணங்குறதுக்கு இருக்கோல்ல, நீ வணங்குறது படைக்க மாட்டாய், வணங்குறதுக்கு நாங்க இருக்கிறோம். அப்ப நீ என்னது? அதை வச்சுதான் சொல்றாங்க, பூமியில குழப்பம் விளைவிச்சு ரத்தத்தை ஓட்டக்கூடிய மனிதர்களையா படைக்க போறாய்ன்னு கேட்கிறாங்க. இது வந்து ஊழிப்புலதான் கேட்கிறாங்க. அது பொயின்றதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? இன்றைக்கும் மலக்குமாரோட கூட்டம் என்ன செய்யறான்? அசர் தொழுகிற நேரத்துல அனுப்பி அவங்க போய் என்ன சொல்லுவாங்க? போக்கோலம் தொழுதாங்க, வரக்கோலம் தொழுதாங்க. என்னதுக்கு அல்லாஹ் சொல்றான்? நீங்க அப்படியெல்லாம் சொன்னீங்களே, பாருங்க மனுஷன் எப்படி வணக்கத்தோட இருக்கிறான் காட்டுறதுக்கு. மனுஷன் உங்களுக்கு மறைவு ஞானம் தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும் அல்லாஹ் சொன்னான் தானே. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும் சொன்னான். அதே போல அதே செய்தி இன்னொரு சப்ஜெக்ட் வருது. என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? உலகத்தில் உள்ள பொருட்களோட பேரெல்லாம் படிச்சு கொடுக்குறான். படிச்சு கொடுத்து போட அந்த பொருட்களை காட்டி இதுல பேரை சொல்லுங்கன்றான். இவங்க என்ன சொன்னாங்க? மலக்கள் என்ன சொன்னாங்க? என்னப்பா சொன்னாங்க? தெரியாண்டாங்களா?
நீ எங்களுக்கு கற்றுத்தந்ததை தவிர வேற எதுவும் தெரியாது. அல்லாஹ் சொல்லி கொடுத்தது மட்டும்தான் யாருக்கு தெரியும். அவங்களுக்கு சுயமா என்ன உலகத்தில் நடக்கிறதெல்லாம் அறிகிற ஆற்றல் கிடையாது. சரியா? அதுக்கப்புறம் அல்லாஹ் ஆதம் சொன்னா, ஆதமே நீங்க சொல்லுங்கன்னா அவர் மலமலன்னு என்ன செஞ்சாரு? தானே குர்ஆனை வாசி பாத்தீங்களா? போய் நம்ம இலக்கத்தை போட்டு சூறாட இலக்கத்தை போட்டு வசனத்தில் இலக்கத்தை போட்டு போய் பார்க்கறதுக்கு தான். மறக்காதப்ப நீங்க போய் இந்த வசனத்தை நீங்க ஒரு தடவை தர்ஜுமா எடுத்து பார்த்துறீங்கன்னா என்ன செய்யும்? கொஞ்சம் மனசுல பதியும். அப்படித்தானே? நீங்க பார்க்காம இருந்தா இருக்கிறதும் சேர்ந்து என்ன செய்யும்? மறந்து. அதனால கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. ஒன்றோ நோட்ஸை வாசிங்க. நோட்ஸ்ல உங்களுக்கு கொஞ்சம் உறுதியானு பார்க்கணும்னா குர்ஆன் தர்ஜுமா எடுத்து என்ன செய்யுங்க? அந்த பக்கத்தை பெரட்டி வாசிங்க. உங்களுக்கு இன்னும் உறுதி கிடைக்கும். இன்றைக்கு நாங்க பார்க்க போறது என்னண்டா, நபிமார்கள் முடிஞ்சு, மலக்குமார்கள் முடிஞ்சு, ஜின்கள் முடிஞ்சு, இன்னொரு சாரார் இருக்கிறாங்க. முஸ்லிம் சமூகத்துக்கு அவர்கள் ஒரு நம்பிக்கை இருக்குது. யார் அவங்க? நல்லடியார்கள், பெரியவர்கள், சமூகத்தில் நல்லவர்கள். இவர்களுக்கு எதாவது அறியலாம், மறைவானவற்றை அறிகின்ற ஆற்றல் இருக்குதுன்றாங்க. அதனாலதான் என்ன நடக்குது? பலாங்கோடையில் இருக்கிற ஜெயிலானிக்கு போய் முஹையத்தீன் அப்துல் காதரே என்று கூப்பிடுறாங்க. அவரோட கபர் அங்கே இருக்குது? இல்ல. அவரோட கபர் எங்க இருக்கு? பகுதாதில் இருக்குது. யாரோட கபரு? முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானியோட கபரு பகுதாதில் இருக்குது. அப்ப இங்க என்னதை கட்டினாங்க? அவரோட கண் பார்வை பட்டுச்சான். விளங்குதா? இந்தியால போய் பார்த்தா இந்தியால வர்ற தர்கா இருக்கு, அங்க கண் பார்வை பட்டுச்சான். அவரை நேசிக்கிற மக்கள் உலகத்தில் எங்கெல்லாம் இருப்பாங்களோ அங்கெல்லாம் அவருக்கு தவறு இருக்கும். என்ன? அவர் கண் பார்வைப்படி கனவுல கண்டோம் அப்படின்னுவாங்க. சரி, என்ன பிரச்சனை? ஜெயிலானில போய் முஹையத்தீனேன்னு கூப்பிட்டா அவருக்கு அது தெரியுமா? இலங்கையில பலாங்கொடையில ஜெயிலானின்ற இடத்துல இருந்துகிட்டு இன்னாருடைய மகன் இன்னார் என்னைய கூப்பிடுறாருன்றது அவருக்கு மறைவு ஞானமா இல்லையா? இது ஏன் கொடுத்தாங்க? ஏன் கொடுத்தாங்கன்னு கேட்கிறேன். அப்படித்தானே முஸ்லிம் சமூகம் நினைக்குது. கச்சி மலையில் உள்ள பள்ளியில தர்கால போய் உட்கார்ந்துக்கிட்டு கேட்கிறாங்க. இப்ப எனக்கு மேல கபூரோரத்துல வந்து இன்னார் மகன் இன்னார் உட்கார்ந்துக்கிட்டு கேட்கிறாங்க. அவருக்கு தெரியும். கபூருக்கு இருந்துக்கிட்டு அறிகிற உலகத்தில் நடக்கும். மறைவு ஞானத்தை கொடுத்தாங்களா இல்லையா? நல்லடியார்களோட எங்களை உள்ளத்துக்கு ஒரு பக்தி வருது. அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில மறைவான அதிகாரத்தை அறிகிறாற்றலை யாருக்கு கொடுத்தாங்க? நல்லடியார்களுக்கு கொடுத்தாங்க. சரி, நான்கு பாபாவும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில நல்லடியார்களுக்கு மறைவானது தெரியுமா? அதனை பார்க்கணும். சரி, அதுக்கு நாங்க பார்ப்போம். மிக முக்கியமா அல்லாஹ் வந்து நல்லடியார்களோட சம்பவத்தை எல்லாம் சொல்றான். அதுல மிக முக்கியமான ஒரு சம்பவமாக ஈசா நபி இருக்கிறாங்க. ஈசா நபி இருக்கிறாங்க. நான் அந்த வசனத்தை வந்து நான் கோட் பண்ணல, நீங்க அதுல பாருங்க. சரியா? ஈசா நபி இதை பாருங்க. நீங்க எத்தனாவது பக்கம்? 23வது பக்கம். நோட் உள்ளவங்க பார்த்துக்கோங்க. ஈசா நபி அவர்கள் உயிரோடு உயர்த்தப்பட்டிருந்தும் அவர்களால் உலகில் என்ன நடக்கின்றது என்பதனை அறிய முடியவில்லை என்றால் நாம் நினைக்கும் மரணித்த நல்லடியார்கள் எம்மாத்திரம். அந்த வசனத்தை நாம் போட்டிருக்கணும், போடல. 5வது அத்தியாயம் 116 117வது வசனம் பேனா இருந்தா மார்க் பண்ணிக்கோங்க. குர்ஆன்ல என்ன செய்யுங்க? கொஞ்சம் பிரட்டி வாசிங்க. அதுல என்ன நடக்குது என்று கேட்டா, அல்லாஹ் என்ன செய்வான்? ஈசா நபியை கியாமத் நாளை கூடிய அடையாளமா இறக்குவான். அவங்க என்ன செய்வாங்க? தஜ்ஜாலை கொள்வாங்க தானே. அதுக்கப்புறம் அவங்க மௌத்தா போவாங்க. மறுமை நாளையில் அல்லாஹ் ஈசா நபி எழுப்புவானாம். ஈசா நபி எழுப்பி ஈசா நபி கிட்ட கேட்பானாம், ஈசாவே, நீங்க எப்பயாவது மனிதர்களை பார்த்து அந்த குல்தல் இன்னாசி தஹிலூனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ். அல்லாஹ் என்ன கேட்பானாம்? ஈசாவே, நீங்க எப்பயாவது மனிதர்களை பார்த்து உங்களையும் உங்கள உம்மாவையும் அல்லாஹ்வை விடுத்து 2 கடவுள்களாக எடுக்க சொன்னீர்களா? யார்கிட்ட கேட்பானாம்? ஈசா நபி இருக்கணும். ஈசா நபி என்ன சொல்லுவாங்களாம்? சுப்ஹானக், நீ தூய்மையானவன். மாயக்கூனுலியான் அகூலமாலை சலிதி ஹக், எனக்கு உரிமை இல்லாததை நான் எப்படி மக்களுக்கு போய் சொல்லுவேன்? நான் அவங்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா? இன் குந்து குல்து ஃபகதாலிம்தா, அப்படி நான் அவர்களுக்கு சொல்லி இருந்தால் உனக்கு தெரியுமா இல்லையா? அல்லாஹ்க்கு தெரியுமா இல்லையா? தெரியும். சொல்லி போட்டு சொல்றாங்க, தஅலமு மா ஃபீ நஃப்ஸி வலா அலமு மா ஃபீ நஃப்ஸி, ஏண்ட உள்ளத்துல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும், உனக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. சொல்லி போட்டு சொல்றாங்க, இன்னக அந்த அல்லாமுல் குயூப், நீதான் மறைவானவற்றை மிகவுமே அறியக்கூடியவன் சொல்லி போட்டு சொல்றாங்க. நான் அவங்களுக்கு என்ன தெரியுமா சொன்னேன்? அனிஅபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், என்னுடைய ரப்பு உங்களுடைய ரப்பாகி அல்லாஹ் என்ன செய்யுங்க, இதைத்தான் நான் அவங்களுக்கு சொன்னேன்.
ஆனாலும் மக்கள் இந்த ஈசா நபிய கடவுள் சொல்றாங்களா இல்லையா? மரியத்தை முக்கடவுள் ஒரு கடவுள் சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க தானே? அதைத்தான் எல்லாம் கேட்கிறான், நீ எப்பயாவது சொன்னியாண்டு. அப்ப அவங்க சொல்லுவாங்களாம், வகுந்து அலைஹிம் ஷஹீதன் மாதும்து ஃபீஹிம், அவர்களோட நான் இருக்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்கன்றத நான் என்ன செஞ்சேன், பார்த்தேன். பலம்மா தவப்பைத்தனி, நீ என்னை கைப்பற்றி கொண்ட பொழுது குந்த அந்த ரத்தீப அலைஹிம், நீதான் அவர்களை கண்காணிக்கிறவனா இருந்தாய். நீ என்னை கைப்பற்றி கொண்ட பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்றது எனக்கு தெரியாது. ஈசா நபி உயிரோடு இருக்கும் வரையில் அந்த வேலையை செய்யல. அவங்க உயிரோட இந்த உலகத்தில் இருக்கும் வரையில அல்லாஹ் உயர்த்தி கொண்ட பொழுதுதான் என்ன செஞ்சாங்க, அவங்களையும் அவங்களோட உம்மாவையும் 3 கடவுள 2 கடவுள என்ன செஞ்சாங்க. அதைத்தான் அவங்க சொல்றாங்க, நான் அவங்களோட இருக்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்கன்றது எனக்கு தெரியும். நீ என்னை கைப்பற்றி கொண்ட பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்றது எனக்கு தெரியாது என்று என்ன செஞ்சாங்களாம். இதுல ஒரு துண்டு முன்னுக்கு என்ன செய்யும், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மறைவு ஞானம் தெரியுமான்ற இதுல ஒரு துண்டு வரும். ஈசா நபி சொன்னதை நானும் சொல்லுவேன் ரசூலுல்லாஹ் சொல்றது. என்ன கேட்கிறேன்டா, 115 116 117 5வது அத்தியாயமே சூரத்துல் மாஇதாட கடைசி பக்கம் 116 117. நான் என்ன கேட்கிறேன்டா, முஸ்லிம்களாகிய நாங்க என்ன நம்புறோம், ஈசா நபி மௌத்தாவல்ல, அதுதான் சரியானது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் மாஇதால அழகா சொல்றான், வமா கத்தலூஹு யகீனன், உறுதியாகவே அவர்கள் ஈசாவை கொலை செய்யவில்லை, ஈசாவை சிலுவையில் அறையவும் இல்லை. அல்லாஹ் தெளிவா சொல்லி போட்டான். விளங்குதா உங்களுக்கு? எனவே முஸ்லிம்களாக நாங்க என்ன நம்புறோம், அல்லாஹ் ஈசா நபி என்ன செஞ்சான், உயர்த்தி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். உயிரோட தானே இருக்கிறாங்க, அதுவும் உயர்த்தப்பட்டு தானே இருக்கிறாங்க. நல்லடியார்னதுல சந்தேகமா? எந்த அளவுக்கு நல்லடியார், எந்த அளவுக்கு நல்லடியார்? அல்லாஹ் வாப்பா இல்லாம என்ன செஞ்சான், படைச்சானா இல்லையா? தண்ட உயிர் தண்ட குன்ன்ற வார்த்தையை கொண்டு, நீ உருவாகிடுன்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சான். அப்ப நல்லடியார்னதுல சந்தேகம் இருக்குதா? இல்ல, அப்படிதானே? அந்த ஈசா நபி இன்றைக்கு எங்களுக்கு மேலதான் இருக்கிறாங்க, அதுல சந்தேகம் கிடையாது. உயர்த்தப்பட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க பாருங்களேன், நீங்க இந்த பூமியில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் மேல போங்க, இந்த ஹபுகஸ்லாவிய தெளிவா பார்க்கலாம். உங்களுக்கு சந்தேகமா? பிளைட்ல போனால்களுக்கு தெரியும், அப்படித்தானே? வந்து இறங்கும் பொழுது ஒரு 50-60 அடிக்கு வரக்குள்ள ஸ்ரீலங்கா எவ்வளவு பார்க்கலாம், அப்படித்தானே? நீங்க இங்க இருந்தா இந்த கண் மட்டும்தான் விளங்கும். கொஞ்சம் மேல போனீங்கன்னா விளங்குமா? இல்ல, விளங்கும். இன்னும் கொஞ்சம் பூத கண்ணாடியை வச்சுக்கிட்டு ஜூம் பண்ணி பார்த்தா என்ன செய்யும், தெளிவா விளங்கும், அப்படித்தானே? நான் என்ன கேட்கிறேன்டா, மேல இருக்கிற ஈசா நபிக்கு என்ன தெரியா, இன்றைக்கு உலகத்துல அவர்களை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்டியானிகள் என்ன செய்யறது தெரியாதாம். இவரை விட ஒரு நல்லடியாரா? கபூருக்கு போனவருக்கு விளங்கலுமா? கபூருக்கு போனவரை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான், வமின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன், கியாமத் நாளையில எழுப்பப்படும் வரைக்கும் அவர்களுக்கும் உலகத்துக்கும் இடையில் ஒரு திரையை அல்லாஹ் போட்டு விட்டான். அந்த திரையை தாண்டி தகவல் போகும் வருமா? போற வாரனா மலக்குமார்கள் தான் பேசிட்டு வரணும். நாம் பேசுற பேச்சு போகாது, நீங்க பேசுற பேச்சு போகாது. விளங்குதா உங்களுக்கு? அப்ப கபூர்ல உள்ளவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லி போட்டான். அவங்களுக்கும் உலகத்துக்கும் இடையில் என்ன ஒரு திரை போட்டாச்சு. உயர்த்தப்பட்டவரை பத்தி அல்லாஹ் அப்படி என்ன செய்யல. அறியறதுண்டா மிகவும் அறிய தகுதியானவர் யார்? அறியறண்டா மிகவும் அறிய தகுதியானவர் யாரு? ஈசா நபிதான். அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு தெரியல, அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியல, என்ன குற்றம் பிடிச்சிடாதே. அவங்களே சொல்றாங்க பின்னால, நீங்க வசனத்தை வாசிங்க, நீ மன்னிச்சா நீ மன்னிக்க தகுதியானவன், நீ தண்டிச்சா அவர்கள் உண்டாடியார்கள். அவங்களுக்கு எப்படி ஈசா நபி தண்ட அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துறாங்கன்னு பாருங்க. மன்னிங்கன்னு கூட சொல்லல, சொல்லி போட்டாங்க, யாரெல்லாம் நீ மன்னிச்சா மன்னிக்க தகுதியானவன், தண்டிச்சா உண்டாடியார்கள். அப்ப ஈசா நபிக்கு தெரியலண்டா அவரை விட ஒரு நல்லடியார் இருப்பாரா உலகத்துல? யோசிப்பாங்க நீங்க. அப்ப எப்படி நம்ம கபூருக்கு இருக்கிற அங்க இங்க இருக்கிற ஷேகுமாரோ ஊழியாக்களுக்கெல்லாம் உள்ளத்துல நடக்க என்ன தெரியும் சொல்றாங்க. முரீதுகள்ட எப்படி தெரியுமா, முரீதுகள்ட உள்ளத்தை ஷேகுமார்கள் அப்படியே பாக்குறாங்களாம். கண்ணாடி குவளைக்குள் இருக்கிற பொருள் மாதிரியா. ஒரு போத்தலுக்கு கண்ணாடி கோப்பையுள்ளுக்கு ஒரு சாமான் உங்களுக்கு விளங்கும் தானே, அப்படியே எழுதி வச்சிருக்கிறாங்க. முரீதுகள்ட ஷேகுமாருக்கு அவங்க உள்ளத்தை பார்க்கல அப்படியே விளங்குமாம், உள்ளத்துல என்ன நினைக்கிறாங்க. அதனாலதான் பாருங்க, ஷேகுமார் வந்தா சரியான பயம். இந்த சமூகம் ஷேகுமாரை பின்பற்ற ஊழியாக்களை பின்பற்ற சமூகம் சரியான பயம். ஏன்?
அப்படியே ஊட்டப்பட்டிருக்கு. அவங்களோட உள்ளம் அவங்களுக்கு கண்ணாடி குவளை மாதிரி. உள்ளத்துக்கு என்ன நடக்குது, என்ன நினைக்கிறாங்கன்றது தெரியுமா? அல்லாஹு அக்பர். ஏன் முஸ்லிம் சமூகம் இப்படி போச்சு? ஈசா நபிக்கு என்ன நடக்குதுன்றது தெரியாத குர்ஆன்ல இருந்து படிச்சிருந்தா எங்கட ஷேகுமாருக்கும் தங்கல்மாருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருப்பாங்களா? விளங்குதா உங்களுக்கு? இது விடுவோமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, ரசூலுல்லாஹ் நல்ல மனிதர் சந்தேகமா? சந்தேகப்பட்டா அவன் காஃபிரா போயிடுவான். அப்படிதானே? ரசூலுல்லாஹ் முஹம்மது நபி நல்ல மனிதர்ன்றதுல யாராவது சந்தேகப்பட்டா அவன் யாரா போயிடுவான்? அந்த முஹம்மது நபி சொல்றாங்க, சஹாபாக்களுக்கு சொல்லிட்டு போறாங்க, மறுமை நாளையில அந்த ஹதீஸ் முன்னால வந்திருக்குமே, வாசிச்சேன் நான் போன கிழமை நோட்ஸ்ல வாசிச்சிருப்போம். நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவு ஞானம் தெரியாதுன்ற பதில் அந்த ஹதீஸ் வந்துடும். அவங்கள எல்லாம் எழுப்பி மறுமையில விசாரணை நடக்க போல ரசூலுல்லாஹ்வோட தோழர்கள்ல சிலர் இடது அணியில சேருவாங்க. இடது அணியில யாரு? நரகவாசிகள். வலது அணியில சொர்க்கவாசி, இடது அணி. அப்ப அல்லாஹ்க்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களாம், என்ன தோழர்களே, என்ன தோழர்களே, ஏன் அவங்க இடது அணியில போடுறீங்கன்னு கேட்க அல்லாஹ் சொல்லுவானா, அவங்க உனக்கு பின்னால நீங்க மௌத்தா போனதுக்கு போறோம் எவ்வளவு மாற்றம் செஞ்சாங்கன்றது என்ன, இஸ்லாத்தோட்ட எப்படி பின்வாங்கி போனாங்கன்றது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூட நபிகளா சொல்றாங்க. அந்த நேரத்துல என்னுடைய சகோதரர் ஈசா சொல்லுவார் ஒரு பதில், அந்த பதிலையே நானும் சொல்லுவேன் எதை சொல்லி காட்டுறாங்க. வகுந்து அலைஹிம் ஷஹீதன் மாதுந்து ஃபீஹிம், நான் அவர்களோடு இருக்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்கன்றது எனக்கு தெரியும், நீ என்னை கைப்பற்றி கொண்ட பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கிறது நீ தான் பொறுப்பாளி. விளங்குதா உங்களுக்கு? அவர் ரசூலுல்லாஹ் மௌத்தா போன போறோம் என்ன நடக்குதுன்றது தெரியுமா? உயிரோட இருக்க கூட தெரியாததை பார்த்துட்டோம். அப்படிதானே? மௌத்தா போன போற அறிஞ்சாங்களா? அறியல. அப்ப எப்படி நல்லடியார்களுக்கு தெரிஞ்சது? சரி, இதை விடுங்க. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் அல் குர்ஆன்ல சூரத்துல் பக்கரால ஒரு நல்ல மனிதரை பத்தி சொல்றான். எப்படி நல்ல மனிதர்? அவர் ஒரு கிராமத்துக்கு பக்கத்தால போறார். அல்லாஹ் அப்படியே சொல்றான், இப்ராஹிம் நபி ஒரு அரசனோட போட்டி போட்டார் தானே, இந்த எதை பத்தி, ஏண்டா ரப்பு வந்து ஒருத்தனை மௌத்தாப்பான் உயிர்ப்பிப்பான்னு. அப்ப அரசன் என்ன சொன்னான்? நானும் தான் செய்வேனே என்றார். அதுபோல திருப்பி என்ன சொன்னாங்க? ஏண்டா ரப்பு கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்க வைப்பான், முடியும்டா மேற்கிலிருந்து கொண்டான். இப்படி ஒரு சம்பாஷணை இருந்துச்சு, நான் பார்த்தோம். இதுல அல்லாஹ் அதிகாரம் சம்பந்தப்பட்ட பாடத்திலே பார்த்தோம் நம்ம. அதை நீங்க சிந்திச்சு பார்த்தீர்களான்னு கேட்டு போட்டு, அவு கல்லதி மர்ர அலா கரியத்தின், அல்லது ஒரு கிராமத்துக்கு பக்கத்தால நடந்து போன மனிதரை பத்தி சிந்திச்சு பாருங்களேன். அல்லாஹ் பத்தி விளங்குறதுக்கு விளங்குது. அல்லாஹ் பத்தி விளங்குறது ரெண்டு சொல்றான். ஒன்று இப்ராஹிம் நபி என்ற தரிக்கிச்ச அரசன் வரலாற பாருங்க. ரெண்டாவது இந்த கிராமம் ஒன்றுக்கு பக்கத்தால ஒரு மனுஷன் போனாரே, அவர விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன தெரியுமா? அவரு போனா ஒரு கிராமம் ஒன்று குட்டிச்சோரா போயிருக்கு. என்ன நாசமா போயிருக்குன்னு சொல்லுங்க, அழிஞ்சி நாசமா போயிருக்கு. அவர் அந்த கிராமத்தை பார்த்து யோசிக்கிறாரு, அல்லாஹ் எப்படித்தான் இந்த உலகத்தை உயிர்ப்பிச்சிருப்பானோ, இந்த ஊரை எப்படித்தான் அல்லாஹ் முன்னேற்றி இருப்பானோன்னு யோசிக்கிறார். மரமட்டைகள் எல்லாம் காஞ்சி போய், மதில்கள் எல்லாம் உடைஞ்சி செதறி போய் அப்படி இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு யோசிக்கிறார், அல்லாஹ் இந்த ஊரை எப்படித்தான் உயிர்ப்பிச்சிருப்பானோ. இது யோசிச்சதோட அல்லாஹ் என்ன தெரியுமா செய்யறான்? அல்லாஹ் உடனே அந்த மனிதரை தூக்கம் ஒன்று கொடுக்குறான். அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த மனிதருக்கு தூக்கம் ஒன்று கொடுக்குறான். தூக்கம் ஒன்று கொடுத்தா ஒட்டகம் அவர் கொண்டு வந்த உணவு பானம் எல்லாம் ஒட்டகத்தில் இருக்கும் பொழுது இவர் சாஞ்சி தூங்குறார். அந்த கிராமத்துல தூங்கி அவர் எழும்புறார். எழும்பி பார்த்தா அந்த கிராமம் பளிச்சுன்னு இருக்குது. என்ன பளிச்சுன்னு பல பலன்னு என்ன புப்பூண்டுகள் எல்லாம் வளர்ந்து மரமட்டைகள் எல்லாம் வளர்ந்து இருக்கு. அல்லாஹ் குர்ஆன் எப்படி சொல்றான்டா, அது சுவாரஸ்யமான ஒரு வரலாறு. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இதை பார்க்கிறார். இப்ப எப்படிதான் இது வளர்ந்துச்சுன்னு பார்க்கிறார். உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, உன் ஒட்டகத்தை பாருப்ப, எங்க பாரு, இப்போ உன் ஒட்டகத்தை பாரு. ஒட்டகத்தின நிலைமை என்ன? ஒட்டகத்தின நிலைமையை பார்த்தா ஒட்டகம் அழிஞ்சி நாசமா போயிருக்கு. எப்படி போயிருக்குது? அழிஞ்சி நாசமா போயிருக்கு. அல்லாஹ் எப்படி சொல்றான்டா, ஃபஅமாத்தல்லாஹு மியத்த ஆமின், 100 வருஷம் அல்லாஹ் அவரை மௌத்தாக்கி போட்டான். அல்லாஹ் ரெண்டு கட்டத்துல மௌத்தாக்குவான் தானே. ஒன்று தூக்கத்தின் பொழுது என்ன செய்வான், இன்னொன்று உயிரை கைப்பற்றுறது. இது அல்லாஹ் 100 வருஷம் அவரை தூக்கத்தின் மூலம் உயிரை கைப்பற்றி 100 வருஷம். அதுக்கு போறான் அல்லாஹ் எழுப்புறான். எழுப்பி கேட்கிறான், நீ எவ்வளவு நாள் படுத்திருப்பாய்? அவர் சொல்றாரு, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள்ல கொஞ்ச நேரம். எந்த அளவுக்குண்டா, அல்லாஹ் அவன் சக்திய நல்லடியார்களுக்கு நிரூபிச்சு காட்டுவான் தானே. அந்த நல்லடியாருக்கு நான் எவ்வளவு நேரம் படுத்தேன் தெரியா.
அதை விடவும் அவர் அறிவு. அவருக்கு நான் எவ்வளவு நேரம் அல்லாஹ் அதுக்கு போறதான் சொல்றான். நீங்க ஒரு நாள் இல்ல லபிஸ்ஸமியதாமின் 100 வருஷம் என்ன செஞ்சிருக்கிறீங்க, இந்த இடத்துல நின்று இருக்கிறீங்க. இப்படி சொன்னா கேட்க மாட்டார் தானே. 100 வருஷம் படுத்தண்டா கேட்பார். அப்போ ஒரு இடத்துல படுக்கலுமா மனுஷனுக்கு? அதுக்கு அல்லாஹ் சொல்றான் ஃபந்துரிலா தஆமிக வ ஷராபிக லம் யதசன்னா. 100 வருஷம் படுத்திருக்கிறாய், இந்த சக்தியை பார்க்கணுமா, நீ இந்த உணவை பாரு. உன்னோட உணவு எந்த விதமான மாறுபாடும் அடையல. உணவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அவர் கொண்டு வந்த மாதிரி உணவும் பானமும் இருக்குது. இப்ப 100 வருஷம் படுத்த நம்புவாரா? அல்லாஹ் சொல்றான் வந்தூர் இலாஹி மாறிக்க. இப்போ உண்ட கழுதையை பாரு. கழுதைங்க செத்து தெரிச்சு போய் இருக்குது. செத்து சதையெல்லாம் அழுகி முள்ளும் தெரிச்சு போய் இருக்குது. அல்லாஹ் சொல்லி போல சொல்றான் பலி நஜ் அலகா ஆயத்தன் லின்னாஸ். உங்களை நாம் மனித சமூகத்துக்கு ஒரு அத்தாட்சியாக வைப்போம். ஃபிரௌன் அல்லாஹ் அத்தாட்சியா வச்சான் தானே. அது மாதிரி இந்த நல்ல மனிதருடைய வரலாறு மனித சமூகத்துக்கு அத்தாட்சி. எதுக்கு? அல்லாஹ் சக்தியாளன்றதுக்கு. நமக்கு இதுல வேற நிறைய படிப்பில் இருக்குது. அதுக்கு போற அல்லாஹ் சொல்றான் வந்தொரிலாம். இப்ப நீ உண்ட ஒட்டகத்தை முள்ள பாரு, எப்படி அதெல்லாம் ஒன்று சேருது. கைஃப நுன்ஷிசுஹா, அதை நாங்க எப்படி ஒன்று சேர்க்கிறோம். சும்மா நக்சுஹா லஹ்மன், பிறகு நாங்க எப்படி அதுக்கு என்ன செய்யறோம், எப்படி நாங்க செய்யறோம், சதைகள் எல்லாம் இறைச்சிகள் எல்லாம் கொடுத்து எப்படி நாங்க அதை உருவாக்குறோம்ன்றத இப்ப பாரு. இது நல்ல மனிதர்கள் சந்தேகமா? அல்லாஹ் அவனோட சக்தியை கண்ணால காட்டுறான். நல்ல மனிதருக்கு தான் காட்டுவான், அப்படிதானே? அப்பதான் ஃபலம்மா தபையன லஹு, இப்ப அவருக்கு விளங்கிடுது அல்லாஹ்வோட சக்தி. கால அலமு அன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் தான் எல்லாவற்றுக்கும் சக்தி பெற்றவன்றது இப்ப நான் விளங்கி கொண்டேன் என்று சொல்றார். விளங்குதா? இதுல உள்ள பாயிண்ட் என்ன, அடுத்தவங்களை அறியறதெல்லாம் ஒரு பக்கம், அவரு எவ்வளவு காலம் படுத்தான்றது யாருக்கு தெரியா? அப்போ நல்ல மனிதர்கள் எல்லாம் அறிவாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவரை பத்தி தெரிஞ்சிருக்கணுமே, தெரியல. அதனால இதுல நிறைய படிப்பு இருக்குது. மனித சமூகத்துக்கு நல்ல அத்தாட்சியாவே வச்சு போட்டான். தண்ட குதிரைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிய ஒட்டகத்துக்கு விளக்குதா? தண்ட உணவு பானத்துக்கு என்ன நடந்துச்சு, எலும்பிக்கிட்ட என்ன செய்யறாரு, முழிக்கிறாருண்டா. இது என்னதுக்கெல்லாம் வச்சான் இப்படி ஒரு சம்பவத்தை? ஏன் அல்லாஹ் இப்படி ஒன்று நடத்தி காட்டினான்? எந்த பெரிய நல்லடியாராக இருந்தாலும் அல்லாஹ்வோட அதிகாரத்தில் அவருக்கு என்ன இல்லை, பங்கு. அடுத்த சம்பவத்துக்கு வாங்க. இதை நீங்க பார்க்கலாம் சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 259வது வசனத்துல பாருங்க. அதை நான் கோட் பண்ணி காட்டிருக்கிறேன். அடுத்த நல்லடியார்கள் கூட்டம் யாரு? சூரத்துல் கஹஃப். கஹஃப் வாசிகளோட வரலாறுக்கு நீங்க போங்க. அவங்க நல்லவர்கள்ன்றதுல சந்தேகமா? கஹஃப் வாசிகள் நல்ல மனிதர்கள்ன்றதுல சந்தேகமா? அவங்க நல்ல மனிதர்கள்ன்ற சந்தேகம். ஏன்? அல்லாஹ் சொல்றான் நஹனு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக்கி, நாங்க அவர்களோட வரலாறு உங்களுக்கு உண்மையான சம்பவமா சொல்லுவோம். இன்னும் ஆம் ஃபித்னத் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம், அவங்க தண்ட ரப்பை ஏற்றுக்கொண்ட மூமின்கள். அல்லாஹ் என்ன செய்றாங்க? அப்ப அவங்க நல்லடியார்கள் சந்தேகமா? இல்ல. வசித்துனா மூதா, நாங்க அவங்களுக்கு நேர் வழி அதிகப்படுத்தி கொடுத்தோம். இவங்க என்ன செய்யறாங்க? இவங்க தண்ட அரசண்ட துள்ள தாங்க இல்லாம மக்கள்ல திருத்த இல்லாத ஒரு நிலையை கண்டு அந்த ஒரு வாலிப கூட்டம் என்ன செய்யுது, அந்த ஊரை விட்டு ஹிஜ்ரத் செஞ்சு என்ன செய்யறாங்க, போறாங்க. போற நேரத்துல அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துல ஒரு ஒரு குகைகளுக்கு போய் அவங்க தங்குறாங்க. தங்கி அவங்க நடக்கிற அற்புதம் எல்லாம் நான் இந்த இடத்துல சொல்லல. நான் எந்த பாயிண்ட காட்ட போறேன்டா, அவங்க இப்ப தூங்கிட்டாங்க. தூங்கி பெரும்புறாங்க. இவங்க போன தூங்க தானே, தூக்கத்தெல்லாம் நீடிக்கிறான். தூங்கி எழுமின போறோம் வக்கதாலிக பாஸ்னாஹும் லியத்தசாஅலு பைனஹும், அல்லாஹ் அவங்கள உயிர்ப்பிச்சு எழுப்புறான். அவங்களுக்கு இடையில கேட்டுக்கொள்ளட்டுமே, இப்படிதானே? அல்லாஹ் அவங்க கேட்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், நீங்க எவ்வளவு காலம் படுத்தீங்க, எவ்வளவு காலம் படுத்தீங்க? ஒவ்வொருத்தர் என்ன சொல்றாங்க, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள், சில நாள் அப்படியெல்லாம் சொல்றான். சரி, அதுங்களுக்கு சப்ஜெக்ட் இல்ல. இப்ப எலும்பினா ஒரு நாளோ 2 நாளோ படுத்தா பசி வருமா இல்லையா? இப்ப இவங்களுக்கு என்ன செய்யணும், சாப்பாடு தின்னும். உடனே ஒருத்தரை பிடிச்சி இந்த நோட் எடுத்துக்கிட்டு நீ அந்த ஊருக்கு போ, யாருக்கும் நீதாண்ட அடையாளம் காட்டிக் கொள்ளாதே, ஏண்டா கண்டா என்ன செஞ்சிருவாங்க, பிடிச்சி கைது பண்ணிடுவாங்க. அதனால யாருக்கும் தெரியாம போய் உணவை வாங்கி கொண்டு வந்துருன்னு அனுப்புறாங்க. அங்க போய் அவர் என்ன செய்யறாரு, காசை கொடுத்தா இது என்னடா 300 வருஷத்துக்கு முன்னூறு காசு இருக்கு, புடிச்சு கொடுறாரு கையும் மையுமா. நீ கள்ள சல்லி அப்படித்தானே சொல்லுவோம் நம்ம. அப்போ அந்த அரசனுக்கு தெரியும், அந்த ஊர் மக்களுக்கு இப்படி ஒரு சல்லிப்பாவன தெரியா, புடிச்சு கொண்டாங்க கையும் மையுமா. அவரு சொல்ற போற வரலாறு சொன்னா இப்படி ஒண்ணு நடந்துச்சு, நாங்க இப்படி போனோம், இப்படி ஒரு இடத்துல இருந்தோம். அவங்க போறாங்க, அரசன் எல்லாம் கூட்டிட்டு போய் பார்த்தா அற்புதம் விளங்குது. அது சப்ஜெக்ட். சரி, நான் என்ன சொல்ல வரேன்டா, அவங்க நல்லடியார்கள்ன்றதுல சந்தேகமா, அவங்க மௌத்தாகன்றதுல சந்தேகமா,
அவங்க பூமிக்கு மேலதான் படுத்திருக்கிறாங்க, கபருளுக்கு நம்ம போகல. அவங்களுக்கு அந்த பயணம் போற ஒரு சாமம் வாங்க போற தூரம் தானே அவங்க இருந்த இடம். அந்த ஊருக்கு நடந்த மாற்றம் அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியலண்டா. நாளையாருக்கு தெரியுமா? பக்தாத்தில் இருக்கிற இலங்கையில் நடக்குன்னு தெரியுமா? இந்தியாவில் நாகூர்ல படுத்திருக்கிறவருக்கு இங்க நடக்குன்னு தெரியுமா? நம்ம குருவான சிந்திக்கலாம். அதான் சொல்றான், குருவான சிந்திங்க எல்லாம் கிடைக்கும். விளங்குதா உங்களுக்கு? குருவான சரியா சிந்திச்சா எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, பதில் இருக்குது. யாரும் என்ன செய்யறல, சிந்திக்கிறல. எந்த அளவுக்கு சிந்திக்கிறல தெரியுமா? நாங்க குருவான மறுக்கிறோமா, அந்த அளவுக்கு சிந்திக்கிறாங்க இல்ல. விளங்குதா? நாங்க குருவான மறுக்கிறோமா, எந்த குருவான வச்சு நம்ம விளக்கம் கொடுக்கிறோமோ அந்த குருவான மறுக்கிறோம். விளங்குதா உங்களுக்கு? இதையும் சொன்னா எந்த குருவான வருதுன்னு கேட்டுருவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இந்த குருவான தான் வருது. அல்லாஹ் அக்பர். அப்ப விளங்குதா உங்களுக்கு? அப்ப குகைவாசிகள் நல்லவர்கள்ன்றதுல என்ன இல்ல, சந்தேகம் இல்ல. அவங்க படுத்திருக்கும் பொழுது, மௌத்தாய் கபூரில் கடக்கம் செய்யப்படல, படுத்திருக்கும் பொழுது ஒரு பயணம் போற தூரத்துக்குள்ள, ஒரு சாமம் வாங்க போற தூரத்துக்குள்ள அந்த ஊர்ல என்ன நடக்குதுன்றது தெரியலையா? அப்ப மௌத்தா போனவங்க அறிவாங்கள உலகத்துல நடக்குது, நல்லடியாருக்கு ஏதாவது ஒன்று அறியலாமா? இப்படி நிறைய என்ன செய்யலாம், ஆதாரங்களை பார்க்கலாம். எனவே நானும் நீங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், உலகத்தில் யாராக இருக்கட்டும், மறைவான அறிவை அறிகின்ற ஆற்றல், சுயமாக அறிகின்ற ஆற்றல் பெற்றவன் யார்தான்? படைத்தவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அதுல வேறு யாரும் என்ன செய்ய மாட்டார்கள். அது எந்த பெரிய அறிஞராக இருக்கலாம், யாராக இருக்கலாம். எனவே இப்படி விளங்கியிருக்கிற நம்ம முஸ்லிம் சமூகம் இந்த அதிகாரத்தை எப்படி எல்லாம் கலட்டி எடுத்து குடுத்திச்சுது அதை பார்க்கணுமா இல்லையா? அப்பதானே நம்ம செய்யற தவறு விளங்கும். நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், மடமைத்தனத்தை விளங்காதவன் சத்தியத்தில் உறுதியா இருக்க மாட்டான். அப்படிதானே? பாவத்தை அறியலண்டா உங்களுக்கு நல்லவனா இருக்கல. அது ஏன்? நீங்க பாவத்தை நல்லதுன்னு நினைச்சு செய்வீங்க. இதுதான் மதுபானம் நீங்க விளங்கினாதான் அதை குடிக்க மாட்டீங்க. அப்படிதானே? இல்லண்டா என்ன செய்வீங்க? இதுவும் என்னமோ ட்ரிங்க்ஸ், கொக்கா கோலா மருந்து குடிச்சிட்டு போயிடுவீங்க. எனவே பாவத்தை விளங்கினாதான் உங்களுக்கு என்ன செய்யலாம், நல்லவனா வாழலாம். அந்த அடிப்படையில முஸ்லிம் சமூகம் எப்படி எல்லாம் இந்த அதிகாரத்தை பறிச்சு பறிச்சு என்ன செய்யுது, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு கொடுத்தது என்று பார்ப்போம். அந்த தொடர் என்ன செய்ய போகுது உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். இப்ப நம்ம குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில மறைவான அறிவு அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தம்னு பார்த்தாச்சு, வேற யாருக்கும் இல்லைன்றதையும் பார்த்தாச்சு. நாங்க பார்க்க போறது என்னண்டா, இவ்வளவு தெளிவு வந்திருக்கும் பொழுது முஸ்லிம் சமூகம் எப்படி இந்த அதிகாரத்தை படைப்பினங்களுக்கு கொடுத்துச்சு, சரியா? அதை பார்க்க போறோம். ஒரு சில உதாரணத்தை மட்டும் நான் சொல்றேன். எப்படின்னா, வீட்டு கூரையில நின்று காக்கா கத்துது. என்ன சொல்லுவாங்க உடனே? விருந்தாளிகள் வரப்போறாங்க வீட்டுக்கு. சொல்லி கொடுத்தது யாரு? காக்கா. காக்கா என்ன போய் மெசேஜ் வருதா, அதுக்கு வகை வருதா? அப்படிதானே? ரெண்டு பேருக்கு இடையில கடுமையான சுறுசுறுப்பான விறுவிறுப்பான விவாதம் நடக்கும். நான் சொல்றது சரியா, நீ சொல்றது சரியா? நான் சொல்ல போல சிக் சிக் பள்ளி கத்தும். பாத்தியா, நான் சொன்னது சரின்னு எது சொல்லுது? பள்ளி சொல்லும்னு தான் நம்ம சொல்றதே. அப்ப பள்ளிக்கு என்ன நடந்துச்சுன்ற மறைவான அறிவு அப்படித்தானே கொடுத்துருக்கு சமூகம். நம்ம ஒரு பயணத்துக்கு வெளிக்கிட்டு போவோம், ஒரு பூனை குறுக்கிட்டு அப்படி ஓடும். ஓடினா என்ன சொல்லுவோம்? இன்றைக்கு நாள் சரியில்லை, நம்மளோட பிசினஸ் லொஸ்ட் ஆகிடும், கூட்டோட இருந்துடுவார். இவருக்கு இன்றைய நாள் சரியில்லைன்னு சொல்லி கொடுத்தது யாரு? பாஞ்சி போன பூனை. இது நம்ம ஒரு வகையில மூட நம்பிக்கை தான், மடமைத்தனம் தான். ஏன் இந்த மடமைத்தனம் வந்தது எங்களுக்கு? இதெல்லாம் எதிர்காலத்தை பத்தி தீர்மானிக்கிறதெல்லாம் அல்லாஹ்ன்ற அறிவு என்ன இல்லாம போயிட்டு. அதனால பூனைக்கும் தெரியும், காக்காக்கும் தெரியும், நாய்க்கும் தெரியும், வெத்தி கோலத்தோட அந்த பொம்பளைக்கும் தெரியும், கற்பிணியா வந்த தாய்க்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். என்ன செஞ்சிருக்கிறோம்? எங்களையே நாங்க மடையனாக்கி இருக்கோம். அதனால மூட நம்பிக்கைன்னு சொல்றது சரியான நம்பிக்கை இல்ல. விளங்குதா உங்களுக்கு? இப்படி எக்கச்சக்கமான நிறைய உதாரணங்கள் இருக்குது, தனித்தனி பாடமா வரும். சரியா? குறி பார்க்கிறது தனி, சகுனம் பார்க்கிறது. சகுனம் பார்க்கிற பழக்கம் இருக்குதானே? சகுனம் பார்க்கிறா என்ன? ஒரு விஷயத்தை வச்சு இது நடக்கும் முடிவெடுக்கிற. அன்னைக்கு மக்கா முஷ்ரிக்கள் இருந்துச்சு, ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்டா ஒரு ஈட்டி ஒன்று விடுவாங்களாம் மேல. ஈட்டி வலது பக்கத்துக்கு போச்சுன்னா நல்லது செய்வாங்களாம், இடது பக்கத்துக்கு போச்சுன்னா என்ன கெட்டது. நல்லது கெட்டதை தீர்மானிச்சு கொடுக்கறது எது? அங்க அனுப்புற ஈட்டி. அவனாவது பரவாயில்ல, ஒரு முயற்சி பண்ணி பார்த்து என்ன செஞ்சான், கண்டுபிடிச்சான். எங்கடவன்? அல்லாஹ் அக்பர். விளங்குதா உங்களுக்கு? அதை பத்தி பாடம் வரும். அதே போலதான்
கைரேகையை கொண்டு போய் நீட்டி என்ன செய்யறது? உங்களோட கையில் இப்படி இப்படி வந்துருக்கு, உங்களோட எதிர்காலம் நம்புறாங்களா இல்லையா முஸ்லீம் சமூகம்? ராசி பலன் இன்றைக்கும் இருக்குது, அல்லா தான் பாதுகாக்கணும். பிறந்த பிள்ளையோட தலையில 2 சுழி இருந்தா சரி, என்னவா தண்ணி ராசியம், தண்ணிய காட்ட சரியில்லை அப்படிதானே. முதுகுல ஒரு சுழி இருந்தா சரி, அதுக்கு என்னமோ சொல்றாங்க. அட ராசிண்டா என்னப்பா? வானத்துல தென்படுற நட்சத்திர கோலனை வச்சு அவன் ஒவ்வொரு கிழமையும் என்ன செய்யறான்? ராசி பலம் முடிவு பண்றான். இந்த ராசி உள்ளவங்களுக்கு இந்த கிழமை இந்த நலவு நடக்கும், இந்த கெடுதி நடக்கும்ன்றான். நம்ம நம்பலாமா? நட்சத்திரனுக்கு மறைவான அறிவு இருக்குதா? எங்களுடைய எதிர்காலத்தை பத்தி சொல்லலாமா? அந்த ராசி பலனை இன்ட்ரெஸ்டா அந்த பேப்பர் எடுத்து வாசி நம்பினா என்ன நிலைமை விளங்குதா உங்களுக்கு? நட்சத்திரம் ஒன்று விளங்குது வானத்துல, நாளைக்கு மழை பெய்யும். இன்றைக்கு அந்த பழக்கம் இருக்குதா? அன்றைக்கு ரசூலுல்லாஹ் காலத்துல நிறைய இருந்ததுதான். நட்சத்திரம் பார்த்தா இன்றைக்கு இந்த நட்சத்திரம் நாளைக்கு மழை பெய்யும் அப்படி முடிவு, ஆய்வு பண்ணி முடிவு எடுக்கிறது வேற. இன்றைக்கு ஒரு ஆய்வு நடக்குது. எப்படி? காத்தோட்டத்தை பார்க்கிறான் விளங்குதா, கடல்கிட்ட அலையிட அடிப்பை பார்க்கிறான், அப்படி ஒரு சில அறிகுறி மேகத்திர ஓட்டங்களை பார்க்கிறான், பார்த்து போட்டு மழை வரலாம்னு ஆய்வு பண்ணி தான் சொல்றோம். அதையும் நம்புற கடமை நமக்கு இல்ல விளங்குது, அதையும் நம்பல. ஆனா ஆய்வின் அடிப்படையில் என்ன செய்யலாம்? உண்ட நம்பலாம். என்ன? சுனாமி அழைப்பு மையம் வச்சிருக்கிறான், அதுல ஒரு பெல் பட்டா என்ன அர்த்தம்? எங்கேயோ கடல் கடியில பூமி நடுங்கிருக்குதுன்னு சொல்றான். நம்ம நம்பி பாதுகாப்பு எடுக்கலாம். ஏன்? சும்மா சொல்லல, அவன் ஆய்வு பண்ணி சொல்றான். இதேமே நான் அவன் மேகத்தை பார்த்து காத்தோட்டத்தை பார்த்து சொன்னா என்ன இல்ல, ஒரு நட்சத்திரத்தை பார்த்து முடிவெடுக்கலுமா? அண்டைக்கு எடுத்தாங்க. அதை பத்தி எப்படியெல்லாம் மறைவான அறிவு படைப்பினங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்று ஒவ்வொரு சப்ஜெக்டா என்ன செய்யும் தொடர்ந்து வரும். அந்த நேரத்துக்கு என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதே போல ஒரு பகுதி இருக்குது, மௌலிது படிக்கிறதன் மூலம் என்ன செய்வாங்க? மௌலிது புத்தகம் உதாரணம் தொகுத்து வச்சிருக்கேன், அப்ப உங்களுக்கு விளங்கும் இந்த மௌலிது எவ்வளவு மோசமான ஒரு சப்ஜெக்ட் விளங்கும். நம்ம அந்த மறைவான அறிவை மட்டும் எப்படி பெரியார்களுக்கு கொடுத்தாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் தான் தருவேன் நான். அப்ப உங்களுக்கு விளங்கும் அடுத்த பாதிக்கு போனா எப்படி இருக்கும்? நோயை குணமாக்குறது, உதவி செய்யறது, அது இதெல்லாம் இருக்கு. ஒரு பகுதியை மட்டும் எடுத்தா நமக்கு 2-3 மணி நேரம் பேச வேண்டியது. மௌலிதுகள்ல மறைவான அறிவு நல்லடியார்களுக்கு கொடுக்கப்பட்ட உதாரணம். அப்படி பல வழிகள்ல அல்லாஹ்வுக்குள்ள அந்த மறைவான அறிவு எடுத்து பலவிதமான படைப்பினங்களுக்கும் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அது எப்படின்றதை நாங்கள் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகள்ல தொடர்ந்து பார்ப்போம். வல்லவன் ரஹ்மான் சத்தியத்தை விளங்கி எடுத்து நடக்கக்கூடியவர்களாகவும் அசத்தியத்தை விளங்கி ஒதுங்கி நடக்கக்கூடியவர்களாகவும் என்னையும் உங்களை மாக்கி விடுவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.